ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, உங்களது திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம், காதல் வாழ்க்கை என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் தொகுத்து வழங்க இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தருந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிற நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணி உங்களுக்கு தேவையான உயர்வை வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும். அது சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பு, சுய உழைப்பை மட்டுமே நம்பி வளருங்க. இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த 2ம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதுங்கிற விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மே மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, புதன், குரு, சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைவு பெற்றுள்ள ஒரு கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அளப்பரியதாக இருக்குங்க. மகிழ்ச்சிகள் அதிகமாக உங்களது மக்கள் செல்வங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு. உங்களது செலவுகளை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டுங்க. வகைப்படுத்துங்க. எது செலவுகளுக்கு அத்தியாவசிய செலவு, எது அனாவசிய செலவு, எதை நீங்கள் செய்யலாம், எதை தவிர்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் செலவுகளை முடிந்த அளவுக்கு குறைத்துக்கிறது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய தினம் உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாற்று கருத்துடையவர்கள் எல்லாமே மனம் மாறி கூட ஒற்றுமையாக சேர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரத்தில் அதிகமான வருமானங்கள் கிடைக்கும். அதிகமான செலவுகளும் நிறைந்த நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க. அந்த சிக்கனம் கண்டிப்பாக தேவை. அதன் மூலமாக உங்களது எதிர்காலம் மிக சிறப்பாக மாறும் நண்பர்களே. சிக்கனத்தை கடைபிடிக்குங்கள். ஆரோக்கியம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. ஆனால் உணவு கட்டுப்பாடு மட்டும் கண்டிப்பாக தேவை. சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஆயிலான ஃபுட்டு, காரமான ஸ்பைசியான ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சில உணவுகள் ஒத்துக்காதுன்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்துடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாருமே உங்களை அதிகமான ஒரு தன்னம்பிக்கை ஊக்குவிக்கக்கூடிய செயல்பாடுகள் செய்வாங்க. உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையை இன்னைக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலமாக நீண்டகால அடிப்படையில் லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் தகுந்த ஒரு நாலேஜை வளர்த்துக்கிட்டு நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வேறு லெவலில் காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க. இன்றைய தினம் சிலருக்கு புதிய ரொமான்ஸ் உற்சாகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்கு. இன்றைய தினம் உங்களது வீட்டில் ஏதாவது ஒரு பழைய பொருள், நீங்கள் தொலைஞ்சதாக நினச்ச பொருள் இன்னைக்கு மீண்டும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க. நாள் முழுவதும் சில பொருட்களை சுத்தம் செய்கிறதுலே நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்களுடன் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மனநிலையை நீங்கள் குறுக்கிடாமல் அவர் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொள்வது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஆகார கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கிறது அவசியம். அலுவலக பணிகளில் உங்களுக்கு கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறதுங்க. மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலமான சில சிந்தனைகளை மட்டும் தவிர்த்து விடுங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நண்பர்களே.
பூர்வீக சொத்துக்களை சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்க உயர் அதிகாரிகள் சக ஊழியர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் அலுவலக பணிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும், நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பார்வை சம்பந்தமாக. அன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடணுங்க. வெளியில போயிட்டு நீங்க சாப்பிட்றது கண்டிப்பாக அதை தவிர்த்து விடுறது நல்லது. நீங்களே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. விலையுயர்ந்த பொருட்கள் காஸ்ட்லியான பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா வேணுங்க. ஓய்வு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு புத்துணர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. நீங்கள் என்ன விதமான சலுகைகள் கேட்டாலும் அலுவலக பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இன்றைய தினம் இருக்கு. எனவே சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உணவு கட்டுப்பாடும் அவசியம். இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக ஆனந்தமான ஒரு நாளாக மாறுங்க. வியாபாரிகள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதிக வருமானம் வரும். ஆனால் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்க. அப்பதான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் பச்சை கலரையும் ரத்தின சிவப்பு நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாங்க. ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையும் நண்பர்களே. நமது மீனக்குடி ரசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நீங்கள் முழு பலன்களையும் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 1 1ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் போராட்டத்தை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசில் இருக்கக்கூடிய சில சஞ்சலமான ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. அதை நீங்கள் தவிர்த்துறது நல்லது. இன்றைய தினம் அந்த மாதிரியான சில தேவையில்லாத சிந்தனைகள் மனசில் வர்றதுனால உங்கள் செயல்பாடுகளை தான் கொஞ்சம் லேட் ஆகும். காரியங்கள் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சில மாற்றங்களை உங்களது சொத்துக்கள் சம்பந்தமாக இன்னைக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் சஞ்சலங்கள் இருக்க தவிர்த்து விட்டால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் அலுவலக பணிகளில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. உங்கள் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், சக ஊழியர்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள், அண்டர்ஸ்டாண்டிங் நிறைந்த ஒரு புரிதல் நிறைந்த நாளுங்க இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு அளவுக்கு அதிகமான ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால சந்தோஷம் அதிகரிக்குங்க. கண் பார்வையில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதை நீங்கி விடுங்க. பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. ஸோ நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமாகவே இருப்பீங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்களே சமைச்சு சாப்பிட்றது நல்லது. வெளியே போய் சாப்பிடாதீங்க. தேவையில்லாத விவாதங்களை யார்ட்டையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், அலுவலக பணிகளாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். நீங்கள் ஆர்குமெண்ட் என்ற தினம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி சூப்பராக இருக்கும் நண்பர்களே. காஸ்ட்லியான சில திங்ஸை வந்து நீங்கள் விலையுயர்ந்த பொருட்களை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அதை ரொம்ப கவனமாக நீங்கள் பாதுகாத்திட வேண்டியது அவசியம். கொஞ்சம் விழிப்புணர்வோடு அதை பயன்படுத்துறது நல்லது நண்பர்களே. இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு ஓய்வு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.